அல்ல கைஸ், இன்றைக்கி நம்ம மீஷோவில் ஆர்டர் போட்டிருக்க பொருளும் நம்ம ஒரு கிஃப்ட்டும் வந்திருக்கு. அதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மீஷோலேருந்து வந்த பொருளை எடுத்து அன்பாக்ஸ் பண்ணிப்போம். இது நான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு டிலே பண்ணி வரதுக்கே. அதனால தான் வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருது. சரி, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணியாச்சு. இவங்க ஏன் தான் இப்படி பேக்கிங் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா ரிட்டன் தான் போடணும், வேறு வழி இல்லை. பார்ப்பேன் எப்படி. பரவாயில்ல கைஸ், கொஞ்சம் நீட்டாக வந்திருக்கு, ஓரளவுக்கு நீட்டாக வந்திருக்கு. உள்ளே பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே கைஸ், நம்ம ஒரு வழியாக அன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து 80 பேஜஸ் வாட்டர் கலர் ட்ராயிங் நோட்டை தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். A4 சைஸுக்கு இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தான்னு பார்ப்போம். 150 GSMல. வாங்க உள்ளே ஓப்பன் பண்ணுவோம். கவர்லாம் ரெகுலர் கிழிச்சாச்சு கைஸ். கவர்லாம் நான் அவ்வளோலாம் இல்லை கைஸ். உள்ளே நம்ம பிளாஸ்டிக் ஷீட்டு மாதிரி மேலே போட்டிருக்காங்க கைஸ். எதிர்பார்க்கல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேப்பர்ஸ் எல்லாம் பரவாயில்ல கைஸ், கொடுத்த காசுக்கு நல்லா ஒர்த்தாக திக்னஸ் நிறையா இருக்குது கைஸ். திக்னஸ் செம்மையாக இருக்குது. வாட்ரு போட்டாலும் ஒரு இதுவும் கிடையாது. வாட்டர் கலர் ஈஸியாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா அதுக்கான பேப்பர் தான். ஆனால் நான் ஒரு இது என்ன நினச்சேன்னா, இது ப்ரிண்ட் வச்சுருக்காங்க கைஸ். ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க முன்னாடி ஒரு ஷீட்டு மாதிரி, பிளாஸ்டிக் ஷீட்டு மாதிரி போட்டுட்டு. ரெண்டாவது பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா ஒரு இதில் 80 பேஜஸ் சூப்பர் ஒர்த்தானது கைஸ். ஓகே, பயங்கரமாக இருக்குது. இதை அப்படியே வச்சுருவோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு எங்கள் அக்கா வந்து கிஃப்ட் பண்ணிச்சு. 2ஆம் பிறந்த நாள்ன்றனால கிஃப்ட் பண்ணாங்க. அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அவங்களே கிஃப்ட் ராப் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது என்னன்னு நான் என்ன பிரிக்கவும் இல்லை. குழுக்குனா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. உள்ள என்னாக்குன்னு தெரில கைஸ். குழுக்குனா கடான்னு சத்தம் மட்டும் கேட்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன தான் இருக்குன்ட்டு. ஓப்பன் பண்ணிங்க. ஒரு கைஸ் கொஞ்சம் பாக்ஸ் டேமேஜாக வந்திருக்கு கைஸ். இதை என்ன பண்ணுவோம், வேறு கொரியனில் வேறு எழுதியிருக்கே. கொரியனா சைனீஸானே தெரிலையே. அந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. சரி, ஓப்பன் பண்ணுவோம். ஓகேங்க, அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு. காய்ஸ் உள்ள மார்க்கர் இருக்குது காய்ஸ். என்ன மார்க்கராக இருக்கும் இது பாருங்க. அக்ரலிக் டபுள் ஹெட்டட் மார்க்கரு அக்ரலிக்கில். வாவ் காய்ஸ், இது ரொம்ப நாள் நான் வாங்கணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அவங்களே கிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இதில் ஒன்று ப்ரஷ் டிப்பு ஒன்று இருக்குது காய்ஸ். ப்ரஷ் டிப் ஒன்று, அப்புறம் இன்னொன்று வந்து நார்மல் டிப்பு ரவுண்டு ஹெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இதோட இது எழுதுனா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மொத்தம் 24 கலர் கொடுத்துருவாங்க. எல்லாம் ஒன்று யூனிக்காக இருக்குது கலர்ஸு. பார்ப்போம். இப்போ நம்ம நோட்டில் எழுதி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இருந்தது இங்கே கட் பண்ணி தூக்கிடுவோமோ. கைஸ் இப்போ நம்ம எழுதி பார்ப்போம். பிளாக் கலர் எழுதியிருக்கோம் கைஸ். நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. அது இடத்துல நல்லா ஸ்மூத்தாக எழுதுது கைஸ். நல்லா ஸ்மூத்தாக எழுது. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு மார்க்கர்? நல்லா ஸ்மூத்தாகவும் எழுதுது. இருங்க, வேறு சர்ஃபேஸில் எழுதுதான்ட்டு ஒரு கார்ட்போர்டை எடுத்து எழுதி பார்க்கலாம். கார்ட்போர்டில் கைஸ் நம்ம லோகோ தான் எழுதுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். நல்லா எழுது கைஸ். இந்த ஒயிட் கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போலுங்க கைஸ். போர்ட்ரைட் இதெல்லாம் வரைஞ்சோன்னா அதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் என்ன கொஞ்சம் கையில் மட்டும் ஒட்டுது லைட்டாக. அது மட்டும் என்னென்னு பார்க்கணும். மித்த எதுவும் ஒட்டலை அவ்வளோவா. சரி, இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம். ஓரம்போ கத்தியும் ஓரமாக வச்சுருவோம். இப்போ இதையும் வச்சு ஒரு ஆர்ட் வீடியோ ஃபைனல் அவுட்புட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. பார்க்கலாமா?